முருகன் தமிழர் மரபில் ஒரு முக்கியமான கடவுளாக கருதப்படுகிறார். அவர் தமிழ் சமூகத்தின் ஆன்மீக, கலாச்சார அடையாளங்களுடன் ஆழமாகச் சேர்ந்துள்ளார். முருகனை பற்றிய பேசல் முக்கியமாக சில காரணங்களால் அதிகமாக காணப்படுகிறது. முருகன் தமிழர்களின் சிறப்பான கடவுள் என்ற முறையில் அறியப்பட்டவர். அவர் பக்தி, கலாச்சாரம் மற்றும் தமிழர் பாரம்பரியத்தில் முக்கியமான இடம் பெற்றிருக்கிறார். தைப்பூசம், கந்த சஷ்டி மற்றும் ஆடி கிருத்திகை போன்ற திருவிழாக்கள் முருகனுக்கே அர்ப்பணிக்கப்பட்டவை. இந்த காலங்களில் முருகனை பற்றிய பேச்சும் அதிகரிக்கும். முருகன் சிவபெருமானின் மகனாகவும் ஞானத்தையும் சக்தியையும் குறிக்கவதும் அறியப்படுகிறார். பக்தர்களுக்கு அவரின் உருவமும் கதைகளும் ஆன்மீக ஆழத்தை வழங்குகின்றன. முருகனை மையமாக கொண்ட பாடல்கள், கவர்ச்சி மற்றும் கதைகள் தமிழ் இலக்கியத்தில் நிறைய உள்ளன. இவை பலரது கவனத்தையும் ஈர்க்கின்றன. இன்று சமூக ஊடகங்களிலும் ஆலய நிகழ்ச்சிகளிலும் முருகனை பற்றிய தகவல்கள் வேகமாக பரவுகின்றன. இதனால் அவர் பற்றிய பேச்சும் அதிகரிக்கிறது. முருகன் தமிழர்களின் வழிபாட்டில் ஒரு முக்கிய கடவுள். அவர் யுத்தத்தின் கடவுளாகவும், ஞானத்தின் கடவுளாகவும், அன்பின் கடவுளாகவும் அறியப்படுகிறார். அவரது படைப்புகளில் வள்ளி மற்றும் தெய்வானையுடன் கொண்டுள்ள கதைகள் வாழ்க்கை தர்மங்களை எடுத்து உரைக்கின்றன. முருகன் அடிவருடியாக இயற்கையின் கடவுளாகவும் கருதப்படுகிறார். மலர்கள், மலைகள் மற்றும் இயற்கையை புகழ்ந்து பாடும் பாடல்கள் முருகனின் மீதான பக்தியை காண்பிக்கின்றன. சமீப காலங்களில் முருகன் பற்றிய விழாக்கள், திரைப்படங்கள் மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகள் அதிகரித்துள்ளன. குறிப்பாக திருப்புகழ் மற்றும் முருகனின் அறுப்படை வீடு கதைகள் மூலம் அவர் மீதான ஆர்வம் அதிகரித்துள்ளது. முருகனை தேவி பாரதி, கம்பன், திருவள்ளுவர் போன்ற கவிஞர்கள் புகழ்ந்து பாடியதால் தமிழர்கள் அவருடன் ஒரு நெருங்கிய உறவை கொண்டுள்ளனர். முருகனை பற்றிய பாடல்கள், சிலைகள் மற்றும் விழாக்கள் மூலம் கலாச்சார பற்று வெளிப்படுகிறது. மொத்தத்தில் முருகன் பற்றிய பேச்சு என்பது தமிழர் பண்பாட்டின் ஆழமான உறவை பிரதிபலிக்கிறது.